கொஞ்சம் அமைதியாக இருக்க, மற்றவங்க பேசாதீங்க, கேட்காது. போனே கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும். இன்று காலை சென்னையிலிருந்து வந்தே பாரத் ரயிலில் எங்களுடைய தென்மண்டல எஸ்ஐஆர் பொறுப்பாளர் நீலமுரளி யாதவ் வந்து ரயிலில் வந்துட்டு இருக்கும்போது காவல்துறை கோவில்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து அவரை சட்டத்துக்கு புறம்பாக கைது பண்ணி தனியார் வாகனங்களில் மூலமாக ஒரு 2 மணி நேரமாக அங்கே இங்கேன்னு சொல்லி அலக்கழித்து இப்போது கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் எதற்காக வந்து அவர் கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை முழு விவரத்தையும் காவல்துறை சொல்லலை. அவர் மேலே இது வரைக்கும் எந்த ஒரு புகாரும் இல்லை. இந்த தென்மண்டலத்துடைய எஸ்ஐஆர் பொறுப்பாளராக அவர் இருக்கிறதுனால இந்த ஆளும் திராவிட அரசு எஸ்ஐஆர் திட்டத்தை முடக்கணும், எஸ்ஐஆர் திட்டத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தை வச்சு இந்த கட்சி, அதுவும் போக எங்களுடைய மாநிலத்தினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய எஸ்ஐஆர் பொறுப்பாளர், அவர் பேருக்கு களங்கம் ஏற்படுத்தணும், எஸ்ஐஆர் பணிகளை வந்து முடக்கணும் அப்படிங்கிற ஒரு தீய நோக்கத்தில் வந்து காவல்துறை வந்து அவரை சட்டத்துக்கு புறம்பாக கைது பண்ணி வச்சுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து கைது பண்ணி கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரித்தோம்னு சொன்னால் அது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஸ்பெஷல் பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றம் சிறப்பு பிரிவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது காவல்துறையில் அப்படின்னு சொல்லி பூராத்தையுமே டிசால்வ் பண்ணி உத்தரவு போட்டு அந்த உத்தரவு அடிப்படையாக வந்து டிஜிபியும் வந்து எங்கேயுமே ஸ்பெஷல் டீம் இல்லை அப்படின்னு சொல்லியும் ஒரு சுற்றறிக்கையை போட்டு முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அன்யூனிஃபார்மில் சட்டவிரோதமாக ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் கான்ஸ்டியூட் பண்ணி அந்த டீம் வந்து இன்றைக்கி எங்களுடைய மேல்ட பொறுப்பாளரை வந்து அங்கே இங்கேன்னு சொல்லி அலக்கழிச்சு கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவரை ஒருமையிலே தகாத வார்த்தையிலையும் பேசி அவரை வந்து திட்டிருக்கு, மன உளைச்சலுக்கு ஆக்கியிருக்காங்க. அவர் வந்து ஒரு 50 வயதை கடந்தவர். அவருடைய உடலுக்கோ மற்ற இதுக்கோ எந்த விதமான தொந்தரவுகள் ஏற்பட்டால் அதுக்கு தமிழக காவல்துறையும் காவல்துறையோடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வருமே வந்து இதுக்கு முழு பொறுப்பு ஏற்கணும். எஸ்ஐஆர் பணியை நீங்கள் எந்த விதத்தில் முடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அது இந்த பாரதிய ஜனதா கட்சி முழு ஆதரவு கொடுத்து அந்த பணிகளை தீவிரப்படுத்தும். ஒரு நியாயமான முறையில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய மாநில தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியும் முழு ஒத்துழைப்போடு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போது அவரை விசாரணை பேரில் துன்புறுத்தி கூட்டு வராங்க. அப்போ நான் நேரடியாக கேட்குறேன், எதுக்காக கூட்டு போகிறீங்கன்னா, ஒரு ரயில்வேல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, ஒரு குற்ற வழக்குன்னா பக்கத்துலேயே ரயில்வே காவல் நிலையம் இருக்குது, அங்கே கூட்டு போகாமல் அவர் நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி ஒரு தனியார் வாகனத்தில் ஏதாவது, அப்போ நாங்கள் வந்த கார் இன்னைக்கு எங்கள் காரில் கூட அது அனுமதி மறுத்துட்டாங்க, கிடையாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ரெண்டாவது, அவரோட டிரைவரை கையை முறுக்கி, அதை புகைப்படக்குன்னு அவர் டிரைவரை கையை முறுக்கி அங்கேருந்து வந்த ஒரு யூனிஃபார்மில் உள்ள ஒரு எஸ்ஐயும் இன்னும் 4-5 காவல் அவங்க யார் எந்த ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது, அவங்க கையை பிடிச்சி முறுக்கி ஃபோட்டோ எடுத்து தடுத்தாங்க. வேனில் கூட்டு போகிறாங்க. எங்கே கூட்டு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு கிழக்கு காவல்னு சொன்னால் இங்கே கூட்டு வரல, நான் வழக்கத்தை நீதிபாண்டியன் அலைபேசியில் தரணும்னு மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்காமல் கூட்டு வரும்போது திருப்பி ஃபோனில் பேசின பிறகு ஊருக்குள்ளே சுற்றுறாங்க. அவங்க நல்லா தெரியும், கிரைம் அக்யூஸ்டு, அதாவது ரொம்ப குற்ற வழக்கில் ஈடுபட்டவங்கள தான் காவல்துறை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு தேசிய கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நீலமுரளி யாதவை வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு நபரை இப்படி பண்ணுறது முழுக்க எஸ்ஐஆர் பண்ணி தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரங்க சிறப்பாக நம்ம மாவட்டத்தில் மற்ற டீம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை முடக்கணும். இது எஸ்ஐஆருக்காக கொண்டு வரப்பட்ட பணம். எஸ்ஐஆர் வேலை நம்ம கட்சிக்காரங்க பார்க்குறாங்க, பூத் கமிட்டி இது கொண்டு வரப்பட்ட இது கணக்கு இருக்குது. நாங்கள் அந்த பிடிப்பட்ட அந்த 10 லட்ச ரூபா பணத்துக்கு கணக்கு இருக்குன்னு சொல்கிறோம், அதையும் ஒத்துக்கிட மாட்டேங்காங்க. இதை பிடிக்கிறது காவல்துறைக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல், பாரதிய ஜனதா கட்சி மீறது கொடுமையான அடக்குமுறையை தமிழக அரசும் காவல்துறையும் கட்டவிழ்த்து விட்டுருக்கு. இது நாங்கள் ஒத்துக்கிடவே முடியாது. இதில் சம்மந்தப்பட்ட அவர் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் டீமை கலைச்சி டிஜிபி உத்தரவு போட்ட பிறகு ஸ்பெஷல் டீம் வந்தது எப்படி? இதுக்கு வந்து டிஜிபி தான் முதல்ல விளக்கம் சொல்லணும். அந்த சம்மந்தப்பட்ட அவ்வளோ வேறுமொழியும் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம். நடவடிக்கை எடுக்காமல் அந்த இடத்த விட்டு நாங்கள் கலைய மாட்டோம். பிஜேபிக்காரங்க அடக்குமுறைக்கு அஞ்சு போகிறவங்க கிடையாது. ஏன்னா 1020 கோடி ரூபா ஊழலுக்கு எஃப்ஐஆர் போட மறுக்கக்கூடிய இந்த தமிழக காவல்துறை ஒரு சாதாரண 10 லட்ச ரூபா பணத்துக்காக பிஜேபியோட மாநில நிர்வாகிக மாநிலத்திற்கு நெருக்கமான நபர்னு வேணுக்குன்னு அசிங்கப்படுத்தணும். உங்களுக்கு தெரியும், சொசைட்டியில் ஒரு போலீஸ்காரன் கூட்டு போனால் எது கூட்டு போகிறாங்கன்னு தெரியாது பப்ளிக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? போலீஸ் கூட்டு போனால் போலீஸ்காரன் தப்பு பண்ணால் கூட்டு போகிறாங்க தான் மக்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த கோட்டை களத்தை வச்சு ரொம்ப 2 மணி நேரம் காவல்துறை வேகனத்தில் நான் பின்னாடி இருந்து நானும் நம்ம பாலா அப்புறம் டிரைவர்லாம் வந்தால் 2 மணி நேரம் காவல். எதுக்கு? அதுக்கு மட்டும் எங்களுக்கு விளக்கம் நீங்கள் பத்திரிக்கை நீங்கள் ஊடகம் நீங்கள் அதை வெளிச்சம் மட்டும் 2 மணி நேரம் வச்சுட்டு சுற்றிருக்காங்க. மதுரை கூட்டு போகிறேங்கிறாங்க, சிவகாசி ரோட்டில் கொண்டு நிப்பாட்டுறாங்க, திருப்பி இப்படி சுற்றுறாங்க. 4 இடத்துல நிப்பாட்டி பச்சுறாங்க. எங்களுக்கு நம்ம புவனகிரில் அஜித்குமார் மாதிரி என்கவுண்டர் பண்ணிடுவாங்களாங்கிற ஒரு பயம் உண்டாயிட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கி போலீஸ்காரங்க அராஜகம் பண்ணாங்க. இதை மறக்கவே முடியாது, இதை மன்னிக்கவும் முடியாது. கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட காவல் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காத வரைக்கும் நாங்கள் அந்த இடத்த விட்டு கலைய மாட்டோம். வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிடுவாங்க.
என் பேர் டிவி சுரேஷ். நான் வந்து திருநெல்வேலி கோட்டை கிளஸ்டர் அமைப்பாளர். பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி நமது பிரதமர் நரேந்திர மோடி நமது பிரதமர் நரேந்திர மோடி நமது பிரதமர் நரேந்திர மோடி வந்தே 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 பாஜக நிர்வாகிகளை ஒடுக்க நினைக்கும் இந்த திமுக அரசு என்ன ஏதுன்னு தெரியாமல் இன்றைக்கி காலை வந்தே பாரத்தில் ட்ரெயினில் இன்றைக்கி பயணம் பண்ணி காலையில் 5 மணிக்கு காலையில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருந்தார். ஒரு 9:30 மணிக்கு திடீர்னு திண்டுக்கல்லில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 போலீஸ், அதில் வந்து ஒரு 4 பேர் மட்டும் தான் சீருடையில் இருந்தாங்க. மற்ற யாருமே வந்து சீருடையில் இல்லாமல் திடீர்னு வந்து எல்லா பேக்கையும் செக் பண்ண போகிறோம், இந்த வண்டியில் வந்து கணக்கு இல்லாத நிறைய பணம் வந்திருக்குன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒத்துழைச்சாங்க, எல்லா பேக்கையும் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப என்னுடைய பேக்கில் வந்து ஒரு 10,50,000 ரூபா பணம் இருந்தது. அந்த பணம் வந்து ஏற்கனவே அதுக்கு உண்டான ரசீதுகள் எல்லாமே அந்த பேக்கில் இருந்தது. அதை அவங்கள்ட்ட தெரியப்படுத்தணும். அது நான் இன்றைக்கி எஸ்ஐஆர் நிகழ்ச்சி வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய சட்டமன்றம், ஒரு 20 சட்டமன்றம் இருக்குது. அதில் வந்து வருகின்ற 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் திருமண மண்டபங்கள் வந்து வாடகை பிடிச்சி எங்களுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு பயிற்சி பயிலரங்கம் நடத்துவதற்காக மாநிலத்திலேருந்து நேற்று அந்த பணத்தை வாங்கி கொண்டு வந்திருந்தோம். அவர்களுக்கு உணவும் அந்த திருமண மண்டபத்துக்கு வந்து வாடகை கொடுக்க கொண்டு வந்திருந்தோம். அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு உண்டான பேப்பர்களை காமிச்சிருக்கேன், பணத்துக்கு உண்டான ரசீதை காமிச்சிருக்கேன். என்ன ஏதுன்னு சொல்லாமல் திடீர்னு வந்து கோயில்பட்டியில் இறக்குறாங்க. கோயில்பட்டியில் இறக்குறப்போ ஒரு 8-9 பேர் அவங்களும் சீருடை இல்லாமல் போலீஸ் வராங்க. நாங்கள் போலீஸ்னு அவங்கள சொல்லிவிட்டு, அப்பவும் என்னுடைய வண்டி இருக்குது, என் வண்டியில் வர உங்களுக்கு என்ன வேணுமோ ஒத்துழைப்பு கொடுக்குறேன், என்கிட்ட இதுக்கு உண்டான பணத்துக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியும் எதுவுமே காதில் வாங்காமல் அங்கே இருந்து காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்து இப்போ மணி கிட்டத்தட்ட ஆச்சு 8-8.5 மணி நேரத்துக்கு மேலே நேரத்தை வீணடிச்சிருக்காங்க. அங்கேருந்து கூட்டிகிட்டு நேராக வண்டியை வந்து சாத்தூரில் ஒரு பைபாஸில் கொண்டு போய் அந்த ஒரு காரை வந்து நிப்பாட்டி அங்கேருந்து இன்னொரு வேனில் ஏற்றி கொண்டு போயிட்டு அதுலேருந்து சிவகாசி அந்த பக்கம்லாம் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் என்ன ஏதுன்னு அவங்களுக்கும் தெரியலை, என்ன காரணம்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு கடைசியில் வந்து நம்முடைய கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரமாக இங்கே மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி முழு நாளும் வீணாக போச்சு. எதற்காக பிடிச்சார்கள், அந்த என்னை பிடிச்சி அங்கே கொண்டு வந்தவங்க இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு என்ன ஏதுன்னு இப்போ வரைக்கும் தகவல் சொல்லவே இல்லை, அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க டிஎஸ்பி அவர்கள் வந்து இதெல்லாம் விசாரிச்சுட்டு இது முறையான ஒழுங்கான பணம் தான், இதுக்கு உண்டான தாசாக்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாத்தையும் பணத்தை என்னோட சரண்டர் பண்ணிட்டாங்க. இதை வந்து என்னுடைய மாநில தலைவர் காலையில் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க. மாநில தலைவர்கிட்ட இதை சொல்லியிருந்தப்போ இது மாதிரி தவறுதலாக தான் இந்த நம்முடைய திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது, இதை வன்மையாக கண்டிக்கிறோம், இதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான வேலைகளை வந்து எங்களுடைய வக்கீலணி பிரிவுகளுக்கு வந்து செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்லை, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி இப்போ எங்களுடைய லீகல் டீமுக்கு சொல்லியிருக்கோம். அதுக்கு உண்டான வேலைகளை இப்போ பார்த்து எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் தொடர்ச்சி இந்த வேலையை இருந்தாலும் இப்போ சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஏன்னா வந்திருக்கவங்க யார், எதுக்காக வந்தாங்க, வண்டியில் எதுக்கு செக் பண்ணாங்க, எதுக்கு கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அப்படியே வந்து என்ன எதுன்னு சொல்லாமல் போயிருக்காங்க. கண்டிப்பான முறையில் அவங்க மீது வந்து எங்களுடைய மாநில தலைவர் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து இதுக்கு உண்டான வந்து உண்மையை வந்து பெற்றுக் கொடுப்பாங்க. ஒரு மாநில நிர்வாகியாக எங்களுக்கே வந்து இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களுடைய நிலைமையை யோசி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வருகிற 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக பொதுமக்கள் இந்த திமுக அரசுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. பாரத் மாதா கி பாரத் மாதா கி. ஒரே ஒரு விஷயம், மற்ற தொகுதிக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கு, இங்கே வரும்போது மட்டும் இந்த இஷ்யூ வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ அந்த மாநில தலைவர் இருக்கிற தென் மாவட்டங்களில் இந்த தொகுதிக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன சார்? இந்த கேள்வியை நீங்கள் கண்டிப்பாக திமுகவில் இருக்கவங்ககிட்ட தான் கேட்கணுமே தவிர எங்ககிட்ட கேட்டு இதுக்கு சரியான பதில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து இங்கே ரொம்ப என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிகப்படியான இடங்களை வந்து இந்த சட்டமன்றத்திலேருந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கனால இப்போத்துலேருந்தே எங்களை ஈர்க்க பார்க்குறாங்க. இதுதான் ஒரு உண்மையான காரணம். ஒரே ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த வருவேன். அதாவது பிஜேபிக்காரங்க எல்லாருமே இறப்பையும் அச்சத்தையும் வென்ற பிறகுதான் நாங்கள் பிஜேபியில் இணைஞ்சிருக்கிறோம். முதல்ல திமுக காரங்க தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அவங்க வந்து காற்றை விதைத்திருக்காங்க.
என்ன அவங்க அறுவடை பண்ண போகிறது புயலை கண்டிப்பாக அறுவடை பண்ணுவாங்க. திமுக ஒன்று சொல்லுவாங்க, எதிர்க்க துணிந்தவன் நீ என்றால் எதற்கும் துணிந்தவன் எங்க பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் என்பதை இந்த கூட்டத்தில் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த எங்களது தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் அண்ணன் சரவகிருஷ்ணன், முன்னாள் மாவட்டத்தில் சுரேஷ், எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பியும் சொல்றேன், எதிர்க்க துணிந்தவன் திமுக காரன்னா எதற்கும் துணிந்தவன் பிஜேபி காங்கிற இந்த காணொலி வேலையை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முன்னாடி வந்துக்கிறேன். அதைத்தான் கேட்க வேற எதுவும் இருக்குமா? அந்த ஒன்று அங்கே போயிட்டு நமது பிரதமர் நரேந்திர மோடி
குறுகிய டயத்தில் நம்ம மாவட்ட தலைவர் அண்ணோட ஏற்பாட்டில் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் உங்களோட மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்று காலையில் நம்ம திருநெல்வேலி கோட்டத்தோட கிளஸ்டர் பொறுப்பாளர் திரு வீரமுரளி யாதவ் ரயிலில் நம்ம கட்சியில் எஸ்ஐஆர் பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த செலவுக்காக கொஞ்சம் பணம் கொண்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த கொண்டு வந்த பணத்தை திண்டுக்கல்ல இருந்து வந்தால் காவல்துறை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, திருவோணத்தில் அஜித்குமாரை அடித்து கொண்ட பிறகு எந்த இடத்துலையும் சிறப்பு படைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் டீம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சொன்ன பிறகும் அரசாங்க உத்தரவையும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி டிஐஜி போட்ட ஆர்டர், நம்ம போட்ட ஆர்டர் இல்லை, ஸ்பெஷல் டீம்னு சொல்லி டிஐஜி ஸ்பெஷல் டீம்னு சொல்லி அவரை ரயில் நிலையத்தை வச்சு புண்படுத்தி அவரை செக்யூர் பண்ணி கோவில்பட்டியில் இறக்குறாங்க. நான் அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக கோவில்பட்டி ரயில் நிலையத்துக்கு வந்திருந்தேன். ஏன்னா நம்ம கட்சிக்காரங்களுக்கு பூத்துப்பட்டி மாநாடு நடக்கு, அதுக்காக நம்ம சின்ன சின்ன செலவுகள் இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்படி நம்ம கட்சியிலேருந்து கொடுக்கப்பட்ட பணம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து அக்கௌண்ட்டில் உள்ள பணம், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணம், கள்ளப்பணம் கிடையாது, கருப்பு பணம் கிடையாது. நேற்று நமது கட்சி அக்கௌண்ட்டில் டிராஃப்ட் போட்டு எடுத்து செலவுக்கு கொடுக்கப்பட்ட பணம். அந்த பணத்தை கைப்பற்றியதோடு நாங்கள் எதுக்கு சார் கொடுறோன்னு கேட்டதுக்கு எங்களை தகாத வார்த்தையில் பேசுனாங்க. அவருடைய சாரதியை கையை பிடிச்சி முறுக்கி அவர் செல்ஃபோனை பிடுங்கினாங்க. அவருடைய எல்லா புகைப்படமும் இருக்கு. காவல்துறை பண்ணது பெரிய அராஜகம். ஒரு கடுமையான கொலை குற்றவாளியை போல, வழிப்பறி குற்றவாளியை போல ஒரு கட்சியினுடைய ஒரு சமூகத்தில் அந்தஸ்தில் வருஷத்துக்கு 30-40 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் வருமான வரி கட்டக்கூடிய நீலமுரளி யாதவை அசிங்கப்படுத்தணும், அவரை மன உளைச்சல் படுத்தணும். பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தேர்தல் நேரத்தில் கட்சி பண்ணி ஆட்டக்கூடாது, மாவட்ட தலைவர் செய்யக்கூடாது, நான் கிளஸ்டர் ஆர்கனைசர் நான் செய்யக்கூடாது, மண்டல தலைவர் செய்யக்கூடாது. அப்போ பெரிய நிர்வாகிகளுக்கு நாங்கள் இந்த பாடுபடுத்தினா மற்றவங்க நிலைமை என்னாகணும் வருவேன். அதை இருக்கு உண்டாக்குறதுக்காக காவல்துறை திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கு. அவரை முதல்ல அவர் காரில் ஏற்றுறதுக்கு அனுமதி கேட்டோம், தரமாட்டேன்னு சொன்னாங்க. காவல்துறை ஒரு தனியார் வாகனத்தை கொண்டு வந்தாங்க. யாருக்குமே யூனிஃபார்ம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இவங்க காவல்துறையினரா இல்லைன்னா பிஜேபி காரங்களை அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூக்காக கடத்திட்டு கொலை பண்ண போகிறாங்களா கூட நமக்கு தெரியாது. முன்னாடி ஃபாலோ பண்ணி போகிறோம். போன பிறகு ஒரு இடத்துல கொண்டு எங்கன்னு கேட்டதுக்கு கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்துக்கு வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி கிழக்குக்கு வராமல் சாத்தூர் பக்கம் கூட்டு போகிறாங்க. சாத்தூரில் வச்சு சுற்றுறாங்க, ஊருக்குள்ளோடு சுற்றுறாங்க. எப்படி மன உளைச்சலை உண்டு பண்ணணும், நீலமுரளி யாதவுக்கும் எங்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தணும் சுற்றுறாங்க. திருப்பி சிவகாசியில் ஒரு இடத்துல போனோடனே அவங்க வந்த வாகனத்தில் பண்ணிட்டு வேற காவல்துறை வாகனத்தில் ஏற்றி விசாரிக்கிறாங்க. நான் போய் சண்டை போட்டேன், எதுக்காக விசாரிக்கிறாங்கல்ல, பணம் கொண்டு வந்திருக்காரு சார், பணத்துக்கு கணக்கு இருக்குது சார், இது கட்சி பணம் சார் சொன்ன பிறகும் கேட்கல. திருப்பி அங்கே வச்சுட்டு நாங்கள் மதுரைக்கு கூட்டு போகிறோம்னாங்க. மதுரைக்கு சரின்னு சொல்லி மதுரைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிற பிறகு அங்கே அதுலேருந்து திருப்பி சாத்தூருக்கு வந்து திருப்பியும் கோவில்பட்டி கிழக்கு காவலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு பயமாக இருந்தது. என்ன பயம்னா, இப்படி தான் திருவோணத்தில் அஜித்குமார்ங்கிற ஒரு நபரை காவல்துறை அடித்து கொண்டது. அதே மாதிரி நீலமுரளி யாதவை என்கவுண்டர் பண்ணிடுவாங்களா இல்லைன்னா அடித்து கொல்ல போகிறவங்களுக்கு பயம் இருந்தது. அந்த பயத்தினால தான் கேட்டோம். அன்யூனிஃபார்மில் வந்தது மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது கையை முறுக்கிற மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது ரயில்வேல நடந்த ஒரு சம்பவத்துக்கு தமிழக காவல்துறை கொண்டு இப்படி ஒரு காவல் நிலையத்தில் வச்சிருக்கதே சட்டப்படி மிகப்பெரிய தப்பு. ரயிலில் ஒரு சம்பவம் நடந்தால் எங்கே ஒப்படைக்கணும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ரயில்வே போலீஸில் ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு அங்கே விசாரிக்கணும். கோவில்பட்டில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அங்கே போலீஸ் இருக்கு, அங்கே வைக்காம மன உளைச்சலை ஏற்படுத்தணும். கருப்பு பணம் இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்காக 1020 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச நேரு மேல எஃப்ஐஆர் போட வக்கற்ற திமுக அரசு 1020 கோடி இடி வந்து டைரக்ஷன் கொடுத்திருக்கு. இவர் மேல வழக்கு, அவர் மேல வழக்கு செய்வ மறுக்கும் காவல்துறை. நமது திருநெல்வேலி கிளஸ்டர் கோட்டை பொறுப்பா திரு நீலமுரளி யாதவ் அவர்களை இன்னைக்கு காவல்துறை வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அதை கண்டிச்சு நம்ம மாவட்ட தலைவர் அண்ணன் தலைமையில் நம்ம எல்லாரும் இது கூடி இருக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு காண விட மாட்டோம். அவர் கூட்டு வந்தது தப்பு, அவரை சட்டத்துக்கு புறம்பாக அழைத்து வந்தது தப்பு, இது அலக்களித்தது தப்பு, மன உளைச்சலை ஏற்படுறது தப்பு. இது எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அவர் அனைத்து நபர்களும் புகைப்படம் எங்கிட்ட உள்ளது. இவங்க எல்லாரும் நீதிமன்றத்தில் ஏறி அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். சட்டப்பூர்வமான நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். தாமரை சொந்தங்கள் ஒருபோதும் அடக்குமுறைக்கு அஞ்சு போகிறவர்கள் கிடையவே கிடையாது. எங்களை எதிர்த்து யாரும் நிக்க கூடாது. அப்படி எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு அரசியல மட்டுமில்ல சொந்த வாழ்க்கையிலையும் என்ன எதிர்காலமே இருக்காதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு தாமரை சொந்தங்கள் வந்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. காவல்துறை கொண்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நாங்க கட்சிக்காரங்க. நீங்க பிடிச்சு உள்ள போட்டாலும் 6 மாசமோ 1 மாசமோ கழிச்சு திருப்பி கட்சிக்கு பொறுப்பு வந்துருவோம். நீங்கள் சிறை தண்டனை பெற்றால்
உங்களுக்கு திருப்பி நீங்க டியூட்டில ஜாயின் பண்ண முடியாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மேலதிகாரிகள் சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க. அஜித்குமார் விஷயத்துல சொன்ன மேலதிகாரிகள் தப்பிச்சிட்டாங்க. மாட்டினது காவல்துறை சப் இன்ஸ்பெக்டரும் காவலர்கள் தான் மாட்டி உள்ள இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள பலிகடை ஆகிட்டு தூர போயிடுவாங்க. இதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. உடனடியாக நீலமுரளி யாதவை விடுதலை செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட காவல்துறை இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்கு காவல்துறை சட்டத்துக்கு புறம்பா எங்க நிர்வாகியை கூட்டு வந்த அந்த அதிகாரிகள் அவளை நீங்களே வழக்கு பதிவு செய்ய வேணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இதுக்காக கூடி இருக்கோம்.